Hello everyone, welcome back. Hope you all are doing good. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் பார்க்க போறோங்க. இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிறது என்ன தமிழ்ல அப்படின்னா தன்னையே சுட்டும் மறுபேர் அப்படின்னு சொல்லலாம், தன்னையே குறிக்கும் மறுபேர் அப்படின்னு சொல்லலாங்க. முதல்ல இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் ஒரு செயலை, அதாவது ஒரு காரியத்தை மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் அவரே செல்ஃபாக செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா அதை அவர் எப்படி சொல்வார், இந்த செயலை நானே செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்வார் இல்லைங்க. அந்த நானே அப்படிங்கிறது தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். இதே மாதிரி இப்போ ஒரு செயலை அவங்களாவே செஞ்சு முடிச்சிட்டாங்க, அந்த செயலை அவராகவே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நாம் மற்றவங்க பற்றி நம்ம சொல்வோம் இல்லைங்க. அந்த மாதிரி டைம்லையும் நம்ம இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போது உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸை எங்கே எப்போ யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஹிண்ட் உங்களுக்கு நான் தரேங்க. எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டும் சரி ஆப்ஜெக்டும் சரி ஒரு சேம் பர்சனை ரெஃபர் பண்ணும்போது நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அஜித் தன்னையே நேசிக்கிறாரு. அஜித் தன்னையே நேசிக்கிறாரு. இந்த சென்டென்ஸை அஜித் லவ்ஸ் அஜித் அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டும் சரி ஆப்ஜெக்டும் சரி அஜித் அப்படிங்கிற சேம் பர்சனை மென்ஷன் பண்ணுறதுனால இந்த சென்டென்ஸ் தப்பு. அது மட்டும் இல்லாமல் அஜித் தன்னையே நேசிக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தமும் இந்த சென்டென்ஸ் நமக்கு தராது. ஸோ நாம் கரெக்டாக அஜித் தன்னையே நேசிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். இந்த ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணி அஜித் லவ்ஸ் ஹிம்செல்ஃப், அஜித் லவ்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லுங்க. அஜித் லவ்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் தான் நமக்கு ப்ராப்பராக அஜித் தன்னையே நேசிக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தரும். சரிங்களா? ஸோ நம்ம எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டும் சரி ஆப்ஜெக்டும் சரி சேம் பர்சனை ரெஃபர் பண்ணும்போது நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணும், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுங்க. இதை தான் நான் இங்கே மேலே டெஃபினிஷனாக தந்திருக்கேன். ஓகே, இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸில் சிங்குலரில் என்னென்ன வேர்ட்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது சப்ஜெக்டும் ஐ அப்படின்னு ஆப்ஜெக்டும் ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஐ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மை செல்ஃப் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூ. சரிங்களா? சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூ அப்படின்னு வந்துச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் நம்ம என்னென்னு யூஸ் பண்ணணும், யோர் செல்ஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஹீ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹிம் செல்ஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஷீ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹர் செல்ஃப் அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், இட் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணுங்க. இது நம்ம பார்த்தது எல்லாமே சிங்குலர். இந்த சைடில் நான் எல்லாத்துக்குமே தமிழ் மீனிங் தந்திருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸில் ப்ளூரலில் என்னென்ன வேர்ட்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வி அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது சப்ஜெக்டும் சரி ஆப்ஜெக்டும் சரி வி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஆப்ஜெக்டை ஆர் செல்ஃப்ஸ் அப்படின்னு நாம் ரீப்ளேஸ் பண்ணுவோங்க. அதே மாதிரி தே அப்படின்னு வந்துச்சுன்னா தெம் செல்ஃப்ஸ் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். லாஸ்ட் ஒன் யூ அப்படின்னு வந்துச்சுன்னா யோர் செல்ஃப்ஸ் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோங்க. இந்த யூ சிங்குலர்லேயும் இருக்குது ப்ளூரல்லையும் இருக்குது. சிங்குலர் அப்படின்னா யோர் செல்ஃப், ப்ளூரல் அப்படின்னு யோர் செல்ஃப்ஸ் அப்படின்னு வருங்க. ஓகே, இப்போ நாம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற சென்டென்சஸை நான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்காக கொஞ்சம் பணம் சேமித்து வருகிறேன். எனக்காக கொஞ்சம் பணம் சேமித்து வருகிறேன். இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா எனக்காக அப்படின்னு அவர் அவருக்காக அப்படின்னு செல்ஃபாக சொல்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ணுவோம், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் சேவிங் சம் மணி ஃபார் மை செல்ஃப்.
ஐ எம் சேவிங் சம் மணி ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மை செல்ஃப் அப்படின்னு என்ன, எனக்காக அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, வாங்க நம்ம செகண்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்க. நான் அவளிடம் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். நான் அவளிடம் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். இங்கேயும் வந்து என்ன இருக்குது, என்ன அப்படின்னு அவர் பற்றியே சொல்கிறதுனால நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம், ஐ இன்ட்ரடியூஸ்ட் மை செல்ஃப் டு ஹர். ஐ இன்ட்ரடியூஸ்ட் மை செல்ஃப் டு ஹர் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே வந்து மை செல்ஃப் அப்படின்னு என்னென்னா என்ன அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நார்மலாக வந்து இப்போ நாம் வந்து மற்றவங்க கிட்ட நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரடியூஸ் அபவுட் யோர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸுங்க. இன்ட்ரடியூஸ் அபவுட் யூ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அது தப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை சுயமாக செய்தேன். நான் அதை சுயமாக செய்தேன். இந்த வேலையை யார் செஞ்சா, நானே செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களே, அந்த நானே அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டிட் இட் மை செல்ஃப். ஐ டிட் இட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுங்க. மை செல்ஃப் அப்படின்னு நானே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. வேலையை நீங்களே செய்வது ஆபத்தானது. வேலையை நீங்களே செய்வது ஆபத்தானது. இப்போது சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை நீங்களே செய்கிறது வந்து ஆபத்தானது தானேங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா இட் கேன் பி டேஞ்சரஸ் டு டூ த ஜாப் யோர் செல்ஃப். இட் கேன் பி டேஞ்சரஸ் டு டூ த ஜாப் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து யோர் செல்ஃப் அப்படின்னு என்னென்னா நீங்களே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உங்களுக்காக ஒரு புதிய காரை வாங்கவும். உங்களுக்காக ஒரு புதிய காரை வாங்குவோம். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், பை அ நியூ கார் ஃபார் யோர் செல்ஃப். பை அ நியூ கார் ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. யோர் செல்ஃப் அப்படின்னு என்ன, உங்களுக்காக அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, வாங்க இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கண்ணாடியில் உங்களை நீங்களே பார்க்கலாம். கண்ணாடியில் உங்களை நீங்களே பார்க்கலாம். கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம், நீங்கள் வந்து உங்களையே பார்க்கலாம் இல்லைங்க. அது வந்து நான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் see yourself in the mirror. யூ கேன் see yourself in the mirror அப்படின்னு சொல்லுங்க. yourself அப்படின்னு என்னென்னா உங்களையே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அவர் தனக்காக பீட்சா வாங்கினார். அவர் தனக்காக பீட்சா வாங்கினார். அவர் வந்து யாருக்காக பீட்சா வாங்கினார், அவர் வந்து தனக்காகவே வாங்கினார் இல்லைங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா he bought pizza for himself. he bought pizza for himself அப்படின்னு சொல்லுங்க. himself அப்படின்னு என்ன, தனக்காக அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். பாருங்க. ஹாக்கி விளையாடும் போது தன்னை தானே காயப்படுத்தி கொண்டார். ஹாக்கி விளையாடும் போது தன்னை தானே காயப்படுத்தி கொண்டார். இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், he hurt himself while playing hockey. he hurt himself while playing hockey அப்படின்னு சொல்லுங்க. இங்கே வந்து himself அப்படின்னு என்னன்னா தன்னை தானே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பாருங்க. ஜான் தனக்கு ஒரு கார் வாங்கினார். ஜான் தனக்கு ஒரு கார் வாங்கினார். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், ஜான் பாட் himself a car. ஜான் பாட் himself a car அப்படின்னு சொல்லுங்க. இங்கே வந்து himself அப்படின்னு என்னன்னா தனக்கு தானே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பாருங்க. அந்த சம்பவத்திற்கு அவள் தன்னையே குற்றம் சாட்டுகிறாள். அந்த சம்பவத்திற்கு அவள் தன்னையே குற்றம் சாட்டுகிறாள். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், she blames herself for that incident. she blames herself for that incident அப்படின்னு சொல்லுங்க. இங்கே வந்து நம்ம ஏன் herself அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா herselfக்கு மீனிங் என்ன, தன்னையே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கதவு தானே திறந்தது. கதவு தானே திறந்தது. டோர் வந்து அதுவாகவே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், டோர் ஓப்பன்ட் இட் செல்ஃப். டோர் ஓப்பன்ட் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இட் செல்ஃப் அப்படின்னு என்னென்னா தானே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வந்து பெயிண்டரை வச்சு பெயிண்ட் அடிக்கலாமா, அப்படி இல்லாட்டி நாமளே பெயிண்ட் அடிக்கலாமா அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஷால் வி கெட் அ பெயிண்டர் டு பெயிண்ட் அவர் ஹவுஸ் ஆர் ஷால் வி டூ இட் ourselves.
ஷால் வி கெட் அ பெயிண்டர் டு பெயிண்ட் அவர் ஹவுஸ் ஆர் ஷால் வி டூ இட் ourselves அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இங்கே வந்து ourselves அப்படின்னு என்ன, நாமளே பண்ணிடலாமா அப்படிங்கிறத நம்ம ourselves அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவர்களே செய்கிறார்கள், இப்போ அந்த வேலையை வந்து அவங்களே செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், தே ஆர் டூயிங் இட் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஓகே, தெம்செல்வ்ஸ் அப்படின்னு என்னென்னா அவங்களே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் ஐம் டன். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தா எல்லா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அன்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.